வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி பரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணி இந்த பரோட்டா செய்யலாம். வேறு ஒரு வீடியோவில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பை தண்ணியில் கரைச்சிக்கிடலாம். அது போக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன். இந்த ஜீனி சேர்க்கும் போது பரோட்டா நல்லா கோல்டன் கலரில் வரும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உப்பு ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் கிளறி விடணும். இனி 200 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை ஒன்று திரட்டிக்கிட்டே வரணும். இப்போ பால் யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். பூரி சப்பாத்திக்கெலாம் எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒன்று சேர்த்துக்கிட்டே வரணும் மாவை. இப்போ பால் ஊற்றி முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். ஒரேதான் தண்ணி சேர்த்து நம்ம ரொம்ப நெகிழ்ச்சியாக மாவு பிசைஞ்சிட்டோம்னா அப்புறம் ஊற ஊற இன்னும் மைதா மாவு நெகிழ்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நமக்கு பரோட்டா சரியாக வீச வராது. அதனால் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இல்லாமல் மாவு பிசைஞ்சு வச்சுக்கிடணும். இப்போ நமக்கு நல்லா மாவு ஒன்று திரண்டுருச்சு. இனி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைஞ்சோம்னா மீதம் இருக்க மாவும் நல்லா ஒன்று சேர்ந்துக்கிடும். இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒன்று திரட்டி பிசைஞ்சுக்கிடலாம். இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கும் மாவு. இதை இப்போ நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் கிச்சன் பிளாட்ஃபார்மை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வச்சுக்கிடணும். வச்சுட்டு லேசாக எண்ணெய் தெளித்து நல்லா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரையும் நல்லா இழுத்து பிசையணும். நம்ம இழுத்து பிசைய மாவு இன்னும் சாஃப்ட் ஆகிக்கிட்டே போகும். மாவு எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லா வீச வரும் பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மைதா மாவு கொஞ்சம் நேரத்துலேயே ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ட்ரை ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா லேசாக எண்ணெய் தெளித்து மாவை பிசையணும். லேசாக எண்ணெய் தெளிச்சுக்கிறேன். தெளிச்சுட்டு நல்லா மறுபடியும் இழுத்து பிசையணும். நான் இப்போ ஒரு 20 நிமிஷமாக பிசைகிறேன். நீங்கள் பிசைய கையில் தொட்டு பார்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை சுற்றி நல்லா எண்ணெய் தடவி வச்சிடணும். இப்போ ஒரு பவுலில் அது மேலே நல்லா எண்ணெய் தடவி இதை ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். இப்போ இதை மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ மாவு ஊறி 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். லேசாக அமுக்குனாலே அந்த சாஃப்ட்னஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும். மாவோட டெக்ஸ்சரே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீ நம்ம எப்படி பால்ஸ் போடலான்னு பார்க்கலாம். இப்போ நான் மொத்த மாவில் கொஞ்சமாக மாவு பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி அடியில் கூடி மடித்து விட்டுக்கிட்டே வரணும். மாவை இந்த மாதிரி அடியில் உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். தள்ள மேலே நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதை நம்ம 2 விரலுக்கு இடுக்கில் வச்சு நமக்கு என்ன சைஸில் பால் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக பால்ஸ் கிடைக்கும். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பால்ஸை உருட்டி வச்சுக்கலாம். 1 கிலோ மாவுக்கு மீடியம் சைஸாக நம்ம பால்ஸ் போட்டோம்னா ஒரு 20 பரோட்டா கிடைக்கும். சின்னதாக போட்டோம்னா ஒரு 24 பரோட்டா வரையும் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம நல்லா எண்ணெய் தெளித்து எல்லா பால்ஸ் மேலேயும் நல்லா எண்ணெய் தடவி வைக்கணும். இதில் எக்ஸஸாக எண்ணெய் இருந்தாலும் நம்ம அதே எண்ணெயை சுட யூஸ் பண்ணிக்கிடலாம். அதனால் தாராளமாக எண்ணெய் தடவி வைக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் தடவினதுக்கப்புறம் இதை இன்னும் ஒரு அரை மணி நேரமாவது ஊற விடணும். இப்போ நம்ம அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா வீச ஆரம்பிக்கலாம். இப்போ பரோட்டா வீசுறதுக்கு நம்ம முதல்ல மாவை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தி விட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா நீல வாக்கில் இழுத்து விடணும். இப்படி நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீச ஆரம்பிக்கணும். வீச தானாக மாவு இழுத்துக்கிட்டு வரும். லேசாக மேலாப்பில் எண்ணெய் தேய்ச்சிக்கிடலாம். நம்ம ஒரு 4-5 தடவை இந்த ப்ராசஸ் செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக வீசிடலாம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு ஈர துணியை வச்சு வீசி பழகினோம்னா வந்துடும். பாருங்கள் மாவு எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு. கிழிஞ்சாலும் பரவாயில்ல. எவ்வளோ தூரம் நம்ம இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இழுத்து விட்டுக்கிடணும். நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறமா அந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் தடிமனாக இருந்ததுன்னா கை கொண்டே நம்ம நல்லா அதை அழுத்தி இழுத்து விட்டுறணும். நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறமா லேசாக மேலாப்பில் எண்ணெய் தெளித்து விடணும். இல்லைன்னா எண்ணெயை லேசாக மேலாப்பில் தடவி விடணும். தடவி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வடிப்பு வைக்கும்போது நமக்கு நல்லா லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி அந்த கடைசி எட்ஜை வந்து அடியில் மடித்து விட்டுறணும். நமக்கு பழக்கம் இல்லைன்னா நமக்கு ஓரளவுக்கு மேலே வீச கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு வீச முடிஞ்ச அளவுக்கு வீசிட்டு அதுக்கப்புறம் கை கொண்டே நம்ம எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா இழுத்து விடலாம். நம்ம மாவு பிசைகிறத பொறுத்து அது நல்லா இழுக்க வரும். இந்த மாதிரி எட்ஜஸை இழுத்து விடுங்க. நல்லா இழுத்திங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகிக்கிட்டே வரும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வரையும் இழுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு எட்ஜஸ் எல்லாம் வந்து அழுத்தி விட்டு இழுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம மேலாப்பில் எண்ணெய் தெளித்து இல்லாட்டா எண்ணெய் தடவிட்டு சுருட்டி வைக்க வேண்டியது தான். நம்ம சுருட்டுறதுக்கு முன்னாடியே வந்து அடுக்கடுக்காக வச்சு சுருட்டினோம்னா அந்த லேயர்ஸ் அழகாக ஃபார்ம் ஆகும். நம்ம நல்லா வீசிட்டு அதுக்கப்புறம் சுற்றினோம்னா நல்லா உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். நமக்கு வீச சரியாக வரலை அப்படின்னா நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சே நல்லா ஒன்று போல் எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துருங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க மாவையும் நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சிடலாம். இனி நம்ம சுருட்டி வச்சுருக்கிற மாவை எடுத்து சப்பாத்தி கட்டையை வச்சே வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணலாம். இல்லாட்டினா கையை வச்சு நல்லா அழுத்தி விடலாம். நம்ம ஏற்கனவே நல்லா எண்ணெய் தடவி சுருட்டி இருக்கிறதுனால அந்த லேயர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்ம அப்பப்போ ஒரு 5 தட்டி வச்சுக்கிட்டு போட்டு எடுக்கணும். பாருங்கள் நல்லா பபுள்ஸ் அப்படியே நிற்கிது. இதை கை கொண்டே நம்ம வந்து அப்படியே ஒரு சர்க்குலர் மோஷனில் நம்ம எல்லா பக்கமும் அழுத்தி விட்டுட்டோம்னா போதும். நான் முதல்ல ஒரு 4-5 இப்படி தட்டி வச்சுட்டு இப்போ போட போகிறேன். பரோட்டா போடுறதுக்கு வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா சுட வச்சுக்கோங்க. நல்லா சுட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துடுங்க. இனி மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம கடைசி வரையும் சுட்டு எடுக்க போகிறோம். முதல்ல ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் ஃபார்ம் ஆகிற வரையும் சுட்டுட்டு பரட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் லேசாக மேலாப்பில் எண்ணெய் தடவி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் லேசாக எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கணும். நான் ஃபுல்லாக கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டோம்னா சீக்கிரமே வந்து நமக்கு 2 பக்கமும் ப்ரௌன் ஆகி அப்புறம் கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டால் தான் உள்ளே எல்லாமே வந்து நல்லா வெந்து பரோட்டா கிடைக்கும். லேயர்ஸும் வந்து நல்லா விரிஞ்சு வரும். நம்ம சப்பாத்தி போடும்போது அழுத்தி கொடுக்குற மாதிரி கரண்டி வச்சு அழுத்திலாம் கொடுக்க வேண்டியதே இல்லை. இப்போ நல்லா வெந்துருச்சு 2 பக்கமும். இப்போ எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பரோட்டாலையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு சுவையான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பரோட்டாவை வந்து நம்ம சூடாக இருக்கும் போதே வந்து ஒரு 2-3 சுட்டதும் அடுக்கி வச்சு இந்த மாதிரி தட்டணும். தட்டினோம்னா தான் அந்த லேயர்ஸ்லாம் நல்லா வெளியில் வரும்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. இப்போ நமக்கு சூப்பராக பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பரோட்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.